ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடலூரில் நல்லா கனமழைக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்களே தவிர இன்னும் லீவுன்னு சொல்லலை. ஸோ பேரண்ட்ஸ் நம்ம வந்து சமைச்சிட்டு இருக்கிறது தான் நல்லது. லீவுன்னு சொன்னதுக்கப்புறம் தானே வந்து ட்ரெஸ் அங்கே கட்டுமலைக்கு போய் எடுத்துக்க ஓடு. லீவுன்னு சொல்லலைன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால் சாதனம் வச்சிட்டேன். ஸோ கடலூர் மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் லீவு சொல்லவே இல்லை. அந்த லீவ் சொல்கிறத காலையிலே சொன்னால் நல்லாயிருக்கும். ஒரு 6:15 சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். பசங்களாம் யூனிஃபார்ம் போட்டு கிளம்புனதுக்கப்புறம் சொல்லணுன்னா என்னன்னு தெரியல. ஆனால் கனமழைக்கு வாய்ப்புன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் லீவுன்னு இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்டே வரலை. ஸோ பசங்களாம் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க. லீவ் சொல்லுவாங்களா மாட்டாங்களா, லீவ் சொல்லுவாங்க மாட்டாங்களான்னு. காலையில் எழுந்ததுலேருந்து டிவியை வச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஸோ யாரெல்லாம் அவதிப்படுறீங்க காலையில் லீவு சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு. ஆனால் என் பசங்க வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ நான் சாதமும் வச்சுட்டேன். ஸோ நம்ம பேரண்ட்ஸும் வந்து பொறுமையாக சமைச்சிக்கலாம் இருக்க முடியாது. காலையிலே நம்ம எப்படினாலும் டிஃபன் செஞ்சு தானே ஆகணும். ஸோ டிஃபனுக்காக ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி பார்த்தாலும் நம்ம ஹஸ்பண்டை நம்ம வந்து வேலைக்கு அனுப்பிச்சு தான் ஆகணும். அவங்களுக்கு நம்ம வந்து டிஃபன் செஞ்சு தான் ஆகணும். ஸோ அதனால் நம்ம வந்து லேடிஸ்க்கு வந்து நோ ரெஸ்ட் நோ லீவ், விடுமுறையெல்லாம் கிடையாது லேடிஸ்க்கு. நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போதும் போல் நம்ம வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஸோ என்ன லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணுற வேலையை நம்ம டிலேயாக செய்வோம், நம்ம கொஞ்சம் லேட்டாக செய்வோம். இப்போ ஸ்கூல்னால் காலையில் பசங்க நம்ம செஞ்சு தான் ஆகணும். சப்போஸ் லீவ் இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஆனால் 99% கடலூர் லீவ் சொல்லிவிடுவாங்க. லீவ் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நான் நியூஸ் வச்சு பார்க்கும்போது கமெண்ட் செக்ஷனில் வந்து கடலூர் லீவா, விழுப்புரம் லீவா, தஞ்சாவூர் லீவான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க பசங்க எல்லோரும் ஆவலோடு. ஒரு வழியாக தமிழகம் முழுவதும் லீவு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அங்கங்கே மழை தண்ணி தேங்கி நிற்கும், கிளைமேட்டும் மாறி மாறி இருக்கும், நிறைய ஃபீவர் வரதுக்கான வாய்ப்பும் அதிகரிக்கும். ஸோ பசங்க சேஃப்டியாக வீட்டிலேயே ஆன்லைன் கிளாஸ் படிப்பாங்க. நேற்று ஆன்லைன் கிளாஸ் அறிவிச்சிட்டாங்க. லீவுன்னு சொன்ன உடனே ஆன்லைன் கிளாஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு எதுக்கு ஒரு 2 நாள் லீவ் விட்டுட்டு போயிடலாம் பசங்களுக்கு. காலையில் 7 மணி வரைக்கும் சொல்லாமல் இருந்துட்டு இப்போ பசங்க கிளம்புனதுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் லீவ் சொல்கிறாங்களா இல்லையான்ட்டு. ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் வந்து டிஃபனும் சாப்பாடும் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது தான் நல்லது. லீவு இல்லை ஸ்கூல் உண்டுன்னா நம்ம வந்து அந்த நேரம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஸ்கூலுக்கு பசங்க கிளம்புறது தான் நல்லது. கிளம்பாமல் இருந்து லீவு சொல்லலைன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும், வேஸ்ட்டாக லீவ் போடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால எங்கள் வீட்டு பசங்க கிளம்பிட்டுருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.